ஹாய் ஹலோ, இது உங்கள் யூஏ தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறத பற்றி தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி நம்ம ஒரு மாதம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஒரு மாதம் இல்லை 6 மாதம் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா, அப்புறம் இன்னொன்று இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமான வேலையே பூண்டு கட் பண்ணுறது தான், பூண்டு உரிக்கிறது தான். ஸோ நம்ம பூண்டை வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி உரிக்கலாம்னு இப்போ சொல்லி காமிக்கிறேன். இந்த மாதிரி கார்னரை கட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இது மாதிரி எல்லா பூண்டையும் எடுத்து கார்னர் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி லைட்டாக ரொம்பவும் வேஸ்ட் பண்ணாமல் லைட்டாக கார்னர் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓவனில் வைக்கிற மாதிரி பிளேட்டில். இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது ஓவனில் வச்ச மெத்தட் தான். அப்படி ஓவன் இல்லாதவங்க வெயிலில் வைக்கலாம். இந்த மாதிரி தட்டில் வச்சு வெயிலில் ஒரு 1 hour நல்லா சுடுற வெயிலில் வச்சிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக தோல் உரிய வந்துடும். இப்போ நம்ம 1 minute முடிச்சிடலாம். ஓவனில் இப்படி வச்சு மைக்ரோவேவ் இதில் மோட்லேயே 1 minute நான் வைக்கிறேன். இன்கேஸ் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான பூடாக இருந்தால் கூட 30 seconds கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ வச்சு எடுத்தாச்சு, சுடும். ஸோ அது ஆறட்டும், நம்ம அப்புறமாட்டி எடுத்துக்கலாம், உரிப்போம். இப்போ இருக்கட்டும். சைடில் வந்துட்டு இஞ்சி நான் எவ்வளோ பூண்டு எடுக்கிறேனோ அதே சேம் அளவு தான் இஞ்சி எடுப்பேன். ஈக்குவலாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸ்மெல்லும் எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இஞ்சியை வந்து ஃபஸ்ட்டு தோலை சீச்சிக்கணும். நல்லா தோல் வந்து ஒரு சின்ன தோல் கூட இல்லாமல் நல்லா சீச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை சின்னதாக நறுக்கி ஒரு பவுலில் வச்சாச்சு. இப்போ பூண்டு வந்துட்டு ஆறிடுச்சு. பூண்டு ஆறின பிறக்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருதுன்னு பார்த்தீங்களா. கையாலேயே நம்ம விறுவிறுன்னு உரிச்சிடலாம். இவ்வளோதான். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்னால நிறையா நம்ம பூண்டு இதோட நம்ம வந்துட்டு இதுக்கெல்லாம் காலையில் பூண்டு குழம்புலாம் வைக்கனா ஒரு 3 பெரிய பூண்டு போதும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக காலையில் நம்ம செய்கிறதுக்கு அப்போயே ஒரு செகண்ட்லேயே ரெடி பண்ணிடலாம் உரிச்சு. அதே இல்லைன்னா நம்ம காலையில் பண்ணுறதா இருந்தால் நைட்டே வெட்டி வச்சு யூஸ் பண்ணுவோம். அப்போ பூண்டு வந்து பச்சை ஆயிரும் நம்ம ரொம்ப நேரம் ஆக. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உரித்து அப்படியே உடனே நம்ம அரைச்சிடணும். குழம்பும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வச்சிடலாம் உடனே. அவ்வளோ ஈஸியான மெத்தட் இது. கண்டிப்பாக வீட்டில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாதவங்க கண்டிப்பாக வெயிலில் வச்சா இதுவாயிரும். வெயிலில் வச்சா உரியும், பட் காலங்காத்தால் அது மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இஞ்சி பூண்டு உரிக்கிறதுக்கு அப்படி செஞ்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூண்டு வந்துருச்சு. பூண்டை ஃபுல்லாக உரித்து ஒரு பவுல் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இந்த பவுல் கணக்கு பார்த்துக்கோங்க. ஒரு பவுல் ஃபுல்லாக அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்குவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி வந்து அதே பவுல் அளவுக்கு சேம் அமௌண்ட் வந்து ஜாரில் போட்டுக்கலாம். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் அரைச்சிங்கன்னா கெட்டே போகாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸான உப்பு 2 ஸ்பூன், சால்ட்டாவது கல் உப்பாது ஏதாவது நல்லா இந்த அளவுக்கு ஒரு பவுலுக்கு வந்து 2 ஸ்பூனு. அப்புறம் முக்கியமானது எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூனாவது ஊற்றி அரைச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் அரைஞ்சிரும். அது போக இன்னொன்று வந்து கலர் மாறாது. உங்களுக்கே தெரியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சோடனே பச்சை கலரில் மாறும். பட் ஆனால் இது வந்து மாறவே மாறாது. இதை வந்து கிளாஸ் பவுலில் மாற்றி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கிளாஸ் பவுலில் தான் மாற்றி வைக்கணும், பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க. கிளாஸ் பவுலில் மாற்றி அதுலேயும் ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு கெட்டே போகாது. இது நீங்கள் 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் யூஏஇ தமிழ் சேனல்.